இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. திருச்செங்கோட்டில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. கஞ்சா போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதை தடுக்க இயலாது. சசிகலா வேதனை. தலைநகர் டெல்லியில் அடுக்குமாடி கட்டிடம் விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. மதுரை கூடலழகர் திருக்கோவிலின் தேரோட்ட பெருவிழா கோலாகலம். இருங்காட்டுக்கோட்டை ஊண்டாய் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான உற்பத்தி பொருட்கள் எரிந்து சேதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று நாட்டு மக்களுக்கு மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மாதந்தோறும் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். அந்த வகையில் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். அதில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டுக்கு பெருமை சேர்த்து உள்ளனர். அவர்களின் சாதனைகள் புதிய அளவுகோல்களை உருவாக்குவதோடு அடுத்த தலைமுறை வீரர்களுக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளன என்றும், ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அண்மையில் நடைபெற்ற தேசிய சீனியர் தடகள சம்மேளன போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் 4 தேசிய சாதனைகள் முறியடிக்கப்பட்டுள்ளன என்றும், குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா மற்றும் குல்தீப் குமார் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாகவும், அவர்களின் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் 100 மீட்டர் ஓட்டத்தில் 2 நாட்களுக்குள் தேசிய சாதனை 3 முறை முறியடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது என்றும், குரிந்தர் வீர் சிங் மற்றும் அனிமேஷ் குஜர் ஆகியோரின் சாதனைகள் இந்திய தடகளத்தின் வளர்ந்து வரும் வலிமையை வெளிப்படுத்துகின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் நாட்டில் வெப்பம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், போதிய அளவு தண்ணீர் குடிப்பது, தேவையற்ற நேரங்களில் வெயிலில் செல்வதை தவிர்ப்பது மற்றும் வெப்பத்தால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை தடுத்து பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்ற அர்த்தநாசீஸ்வரர் கோவில் திருத்தேருவிழாவில் தேரின் சக்கரத்திற்கும் அருகிலிருந்த சுவற்றுக்கும் இடையே எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொண்ட ஹர்ஷ்வர்தன் என்பவர் பலத்த காயமடைந்து திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியினை கேட்டு வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சஷ்டிகன் என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளேன் என்றும், உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதை தடுக்க இயலாது என சசிகலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாலையில் கீழ் அரசடி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கை 10 பேருடன் வந்த கஞ்சா மது போதை கும்பல் கட்டை, கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால்
அங்குள்ள ஊழியர்களை தாக்கி இருப்பதாக வரும் செய்திகள் மிகவும் வேதனை அளிக்கிறது என்றும் மக்களை அச்சுறுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என சசிகலா தெரிவித்துள்ளார். மேலும் பெட்ரோல் பங்க் அருகே சிறுநீர் கழித்தவர்களை தட்டி கேட்டதற்காக இந்த கொடூர தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதை தடுக்க இயலாது என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் மெஹ்ரூலி நகரில் சதுலாஜா பகுதியில் 5 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி கட்டடத்தில் குடியிருப்பு, வணிக பயன்பாட்டிற்கான அலுவலகம், பயிற்சி மையம் போன்றவை செயல்பட்டு வந்தன. இந்த அடுக்குமாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்த 20க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். இது குறித்து தகவலறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது. இந்நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களில் மேலும் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதனால் கட்டட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை கட்டட விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதுரை கூடலழகர் திருக்கோவிலின் தேரோட்ட பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை நகரின் மத்தியில் அமைந்துள்ள கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலின் வைகாசி பெருந்திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மதுரை டிஎம் கோட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ளார். சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து தேர் வடம் பிடிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்த தேரினை சாலைகளின் இருபுறங்களிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதனையடுத்து நாளை அலங்கார திருமஞ்சனம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் சுவாமி குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கி ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். இரவு தசாவதார நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து கருட வாகனத்தில் புறப்பாடு நடைபெறுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் ஹூண்டாய் மோபி தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான உற்பத்தி பொருட்கள், இயந்திரங்கள் தீயில் முற்றிலுமாக இருந்து சேதமடைந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் பகுதியில் ஹூண்டாய் மோபி தொழிற்சாலையில் செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஷிப்ட் அடிப்படையில் வேலை செய்து வருகின்றனர். இங்கு ஹூண்டாய் கார்களுக்கு டேஷ்போர்ட், ஸ்பீக்கர் போன்ற உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தொழிற்சாலையில் உற்பத்தியின் போது வீணாகும் ஸ்கிராப் பொருட்கள் தொழிற்சாலைக்கு பின்புறம் சேமித்து வைக்கப்பட்டன. அப்பகுதியில் திடீரென தீ பிடித்ததில் தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனே பணியில் இருந்த தொழிலாளர்கள் அலறித்துக் கொண்டு வெளியேறினர். தீ விபத்து குறித்து தகவலறிந்து வந்த இருங்காட்டுக்கோட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடினர். தீ கட்டுக்கடுங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்ததால் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து தனியார் தொழிற்சாலைகளில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீ படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்து வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான உதிரி பாகங்கள், உற்பத்தி இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்து குறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். நாம் பயணித்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கினார். இதில் மாநிலங்களவை உறுப்பினர் LK சுதீஷ், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகள், மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பது, மேகதாது அணை திட்டம் மற்றும் டாஸ்மாக் கடைகள் தொடர்பான கோரிக்கைகள் உள்ளிட்ட 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பிரேமலதா பேசினார். அப்போது நாம் பயணித்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் எனவும், தர்மத்தோடு நாம் சிறிதளவில் வெற்றி பெற்றிருந்தாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி தேமுதிக என்பது பிரேமலதா தெரிவித்தார். தமிழ்நாடு அரசியலில் மாற்றம் வேண்டும் என்பதற்காக அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் முதலமைச்சர் ஜோசப் விஜயை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியுள்ளோம் என்று அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மகேந்திரகுமார் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் மாவட்ட மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மகேந்திரகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த மாதம் பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்தார். இதில் அரசு ஊழியர் சங்கத்தினர் குடும்பத்துடன் பங்கேற்றனர். கூட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மகேந்திரகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு அரசியலில் மாற்றம் வேண்டும் என்பதற்காக அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்த்தி உள்ளோம் என்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மகேந்திரகுமார் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்த அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் நாங்களும் ஓட்டளித்து உங்களை இந்த ஆட்சி கட்டிலில் அமர்த்தியுள்ளோம். நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள அறம், பொருள், இன்பம் என்று 3 வகையாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை பிரதான அறிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்ற அந்த அறிக்கையின் அடிப்படையில் 1/4/2003 முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட வேண்டும். ராயபுரம் சட்டமன்ற அலுவலகத்தை ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திறந்து வைத்தார். ராயபுரம் தொகுதியில் சட்டமன்ற அலுவலகத்தை ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமுவை நாற்காலியில் அமர வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு இனிப்பும் பெண்களுக்கு சேலையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் சிலம்பம் போட்டியில் வென்ற மாணவிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு தனது முதல் மாத சம்பளத்தை நிதி உதவியாக அமைச்சர் ஆனந்த் கைகளால் வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது என்னுடைய அலுவலகத்தில் எப்போது வேண்டுமானாலும் தொகுதி மக்கள் என்னை சந்திக்கலாம் என்றும், தொகுதி முழுவதும் மக்களிடம் சென்று குறைகளை கேட்டு வருகிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் மின்சார தடை ஏற்பட்டு வந்தது, அதனை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாட்ஸ்அப் குழு மூலமாக மின்சார பிரச்சனையை சரி செய்து வருகிறோம் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு தெரிவித்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் தினந்தோறும் பயணிக்கும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஈசிஆர் சாலை ஈஞ்சம்பாக்கம் அனுமான் காலனி அருகே அரசு டாஸ்மாக் கடையும் தனியார் மணமகள் மன்றமும் செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியில் முக்கிய ஆன்மீக தலங்களான கோவில், தேவாலயம், மசூதி மற்றும் பள்ளிக்கூடம், பேருந்து நிலையம் உள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் மது பிரியர்கள் மது பாட்டிலை வாங்கி மதுவை குடித்துவிட்டு சாலையில் பொதுமக்களிடையே அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் மது கடையை அகற்ற வேண்டும் என போராடி வந்தனர். இதனிடையே தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 717 அரசு மதுபான கடைகளை அகற்ற தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள மதுபான கடைகளை அகற்றாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் தினந்தோறும் முதலமைச்சர் பயணிக்கும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் இன்னும் 1 மாத காலத்திற்குள் அரசு மதுபான கடையை அகற்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் தற்காலிகமாக கலைந்து சென்றனர். 2 மது கடையும் மூடணும் சார், எடுத்துடணும் சார். பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்களால கோவிலுக்கு உள்ள வர முடியல.
குடிகாரங்க ரொம்ப தொல்லையா இருக்கு. நாங்க காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம். அவங்களும் சாருங்களும் வராங்க. வந்தா ஃபுல் போதையில இருக்காங்க. என்ன பண்றாங்க? அடிச்சு விரட்டுறாங்க. போங்க என்னமா ஒன்னமா பண்றது, அடிச்சு விட்டுறாங்க. அவங்க கடமை அவங்க பண்றாங்க. எத்தனை நாளைக்கு நாங்களும் அவங்கள தொல்லை கொடுக்கறது? டெய்லி கோயிலுக்கு வரும்போது டெய்லி காவல் நிலையத்தை நாங்க கூப்பிட்டுட்டு உட்காந்துருக்க முடியுமா? பஸ் ஏற முடியல. ஆனா போன் பண்ணா அடுத்த செகண்ட் வந்துடுறாங்க. லேடிஸ்க்குன்னு ஒண்ணு நம்ம காவல்துறை வந்துருது, வந்து விரட்டி அனுப்புறாங்க. ஏன்னா ஃபுல் குடியில இருக்காங்க. அவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ண முடியுது சொல்லுங்க? போதையில இருக்காங்க. ஒரு தட்டுனா கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்தின் 25வது மாவட்ட ஆட்சியராக வந்தனா கார்க் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டு கோப்புகளில் கையெழுத்திட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் 25வது புதிய மாவட்ட ஆட்சியராக வந்தனா கார்க் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அவரை முன்னாள் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அப்போது உங்களை எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறது என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கூறியவுடன் நான் தான் கலெக்டர் என புதிய மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் தெரிவித்தார். அவருக்கு பூங்கொத்து கொடுத்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட வந்தனா கார்க் கோப்புகளில் கையொப்பமிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து துறை அலுவலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோருடன் இணைந்து மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக்க முயற்சிப்பேன் என்று மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் தெரிவித்தார். பப்ளிக் வெல்ஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் யார் திங்க் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இணைந்து இந்த மாவட்டத்தில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்டு என்னுடைய ஃபுல் டெடிக்கேஷனில் நான் ஒரு நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஒரு வைஸ் அண்ட் இயர்ஸாக இருக்கீங்க. அது அந்த நோக்கத்தில் நீங்கள் எல்லாரும் எனக்கு உங்கள் சைடில் இருக்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க. என்னுடைய சைட்லேயே ஃபுல் டெடிக்கேஷன்லேயே மாவட்டோடைய ப்ரோக்ரஸ்க்கான இங்கே எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்து தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறையின் கீழ் பாலாறு வழி நிலை உட்கோட்ட உதவி பொறியாளராக பணியாற்றிய எஸ் மார்கேண்டையனுக்கு காஞ்சிபுரத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறையின் கீழ் பாலாறு வழி நிலை உட்கோட்ட உதவி பொறியாளராக எஸ் மார்கேண்டையன் பணியாற்றி வந்தார். இவர் பணி நிறைவு பெற்ற நிலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொறியாளர் எஸ் மார்கேண்டையின் பணி நிறைவு விழா பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு பொறியாளர் மார்கேண்டையனை பாராட்டினர். அப்போது மார்கேண்டையன் பணியாற்றும் போது அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்தார் என்றும், பணியில் பிரச்சனை இருந்தால் இரவு பகல் பாராமல் அதனை சிறப்பாக செய்து முடிப்பார் எனவும், அதிகாரிகள் திறம்பட பணிகளை செய்வதற்கு பொறியாளர் மார்கேண்டையன் ஊக்கமளிப்பார் எனவும், இவரை போன்ற திறமையான அதிகாரி எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை எனவும் விழாவில் பங்கேற்ற அதிகாரிகள் பொறியாளர் எஸ் மார்கேண்டையனை பாராட்டினர். விழாவில் கலந்து கொண்ட அரசு அதிகாரிகளுக்கும் உறவினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட புதிய நூலகத்தை தமிழக அமைச்சர் விக்னேஷ், பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரவி ஆகியோர் திறந்து வைத்தனர். கோவை சுந்தராபுரம் அருள் கார்டனின் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக பொது நூலகம் அமைக்கப்பட்டது. நூலகத்தின் திறப்பு விழாவிற்கு தமிழக அரசின் சிறுபான்மை ஆணைய உறுப்பினரும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவருமான முகமது ரபி தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் கலந்து கொண்டு பொது நூலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் நூலகத்தை நவீனமயமாக்கும் விதத்தில் பல்வேறு வசதிகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். விழாவில் அருள் கார்டன் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் சஞ்சய் காந்தி, ஜார்ஜ் ரத்ன சபாபதி, பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் எம் ராமசாமி, கோவை மாவட்ட செயலாளர் ஆர் பூபேஷ், அபுதாகிர் ராதாகிருஷ்ணன், கோவை தல்கா வழக்கறிஞர் முகமது இஸ்மாயில், ஜாபர் சாதிக், மோகன்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இன்னைக்கு இந்தியாவில் தமிழகம் ஒரு மத நல்லிணக்கத்தோடு அமைதியோடு இருக்கும் மாநிலம் தமிழகம். அதுக்கு நாங்கள் ஒரு 20 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்.
மத நல்லிணக்க பணிகள் என்பது மிகப்பெரியது. அது வந்து இந்தியா முழுமைக்கும் வேண்டும். ஏன்னா ஒரு சில பகுதிகளில் ஒரு வட மாநிலங்களில் சில அசம்பாவிதங்கள் ஏதோ அறியாதவர்கள் செய்ததற்காக ஒரு சில சமூகத்தை ஒருத்தர் தவறு செய்தால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறை சொல்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்குவதென ஆரணியில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றில் வரும் 4ஆம் தேதி தமிழக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிறந்த நாளை முன்னிட்டு சமூக சேவை அமைப்பின் மாவட்ட தலைவர் தீனன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அண்ணாமலை பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சமூக சேவை அமைப்பாளர் பன்னீர்செல்வம், பாஜக மத்திய நலத்திட்ட பிரிவின் மாநில செயலாளர் சைதை வா சங்கர், மாவட்ட செயலாளர் AR வேலு, மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ், போலூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பாண்டியன், பொறுப்பாளர்கள் தனிகாச்சலம் சீனிவாசன், இடிமின்னல் தங்கராஜ், திருஞானம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சென்னை பாடியில் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் பல்லவா சார்பில் 10 பெண்களுக்கு பிங்க் ஆட்டோக்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பாடியில் உள்ள சிவசக்தி சினிமாஸ் வளாகத்தில் பெண்களின் சுயதொழில் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் ஏ நியூ அமைப்பு மற்றும் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் பல்லவா சார்பில் நிறுவனங்களில் சமூக பொறுப்பு நிதி ஆதரவின் கீழ் 10 பெண்களுக்கு பிங்க் ஆட்டோக்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் மெட்ராஸ் பல்லவா தலைவர் எஸ் பாஸ்கரன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி கிளப்பின் மாவட்ட ஆளுநர் AKS வினோத் சரோகி, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் G பாலமுருகன் ஆகியோர் பங்கேற்று 10 பெண் பயனாளிகளுக்கு பிங்க் ஆட்டோக்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் KV பிரதீப், டாக்டர் ராஜ்மோகன் மற்றும் டாக்டர் அனுச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து பேசினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத செல்வ முத்துக்குமாரசாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத செல்வ முத்துக்குமாரசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வைகாசி விசாக திருவிழாவை பெருமாள் நகர் மற்றும் பாஞ்சலாம்பட்டியில் வசிக்கும் மக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக நடத்தினர். இக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் வந்து வழிபாடு செய்பவர்களின் குடும்பத்தில் சகல செல்வங்களும் சௌபாக்கியமும் கிடைக்கும் இடமும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் இடமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் இடமும் மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் வைகாசி விசாக விழாவில் பெருமாள் நகர் மற்றும் பாஞ்சலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத செல்வ முத்துக்குமார சுவாமியை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் அன்னதான ஏற்பாடுகளையும் பெருமாள்பட்டு பாஞ்சாலப்பட்டு கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சித்தேரி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் திருக்கோவிலில் மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சித்தேரி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருவிழா மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்றதாக நடைபெற்று வருகிறது. விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், தெருக்கூத்துகள் மற்றும் அம்மன் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் 18 நாட்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டது. இறுதி நாள் நிகழ்ச்சியான இன்று பீமனுக்கும் துரியோதனருக்கும் இடையே நடைபெற்ற இறுதி போரில் துரியோதனன் கொல்லப்படுவதை குறிக்கும் துரியோதனன் படுகொலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 18 நாட்கள் விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் களஞ்செழியன் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னமராவதி அடுத்த கீழவேகுப்பட்டியில் அமைந்துள்ள ஏகாலியம்மன் சின்ன கருப்பர் கோவிலின் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்த கீழவேகுப்பட்டி கிராமத்தில் உள்ள வேகு கண்மாயில் அமைந்துள்ள ஏகாலைமன் சின்ன கருப்பர் திருக்கோவிலின் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கீழவேகுப்பட்டி உசிலம்பட்டி கிராம மக்கள் இணைந்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினர். போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமன்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 800 காளைகளும்
200 மாடிபிடி வீரர்களும் பங்கேற்றனர். காளைகள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னரே வாடிவாசலுக்கு அனுமதிக்கப்பட்டது. வாடிவாசலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வருவதை காளையர்கள் மல்லு கட்டி தழுவி அடக்கினர். மஞ்சு விரட்டு போட்டியில் சிறந்த முறையில் காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திறனடித்து களமாடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் குக்கர், சில்வர் அண்டா, ரொக்கப்பணம், டிரெஸ்ஸிங் டேபிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் கீழவேகுப்பட்டி கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தனர். அரக்கோணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தசபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயம் அருகே உள்ள ஸ்ரீ தசபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சஞ்ச் மகாசபா மாநில தலைவர் சுவாமி ஸ்ரீராம் சித்ரகுப்தஜி மகாராஜ் நல்லாசியுடன் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார் மணி குருக்கள் யாக வேள்வியுடன் கலச பூஜையை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை பர்வத ராஜகுல மீனவர் முன்னேற்ற சங்க செயலாளர் செல்வம், முன்னாள் கவுன்சிலர் சரவணன் ஆகியோர் ஊர்வலமாக ஸ்ரீ தசபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர். அதனை பெற்றுக்கொண்ட ஆலய தர்மகர்த்தா, சந்த் மகாசபா செயலாளர் பூசாரி மணி மற்றும் கலசத்தில் இருந்த புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தங்க கவச அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் பூசாரி சத்யா, மகேஷ், சந்த், மகாசபா மகளிரணி செயலாளர் ராஜேஸ்வரி உள்ளிட்ட இளமன பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. திருச்செங்கோட்டில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. கஞ்சா போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்கும் வரை சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதை தடுக்க இயலாது. சசிகலா வேதனை. தலைநகர் டெல்லியில் அடுக்குமாடி கட்டிடம் விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. மதுரை கூடலழகர் திருக்கோவிலின் தேரோட்ட பெருவிழா கோலாகலம். இருங்காட்டுக்கோட்டை ஊண்டாய் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான உற்பத்தி பொருட்கள் எரிந்து சேதம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.